222 ஆக மொத்த வரி வருவாய் 3 லட்சம் கோடி என்று எஸ்டிமேட் செய்யப்பட்டுள்ளது. வருவாய் கணக்கில் செலவு 54,05,802 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே வருவாய் கணக்கில் பற்றாக்குறை என்பது 55,775 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்போக மூலதன கணக்கில் செலவுகள் 56,985 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டு மொத்த பற்றாக்குறை 1,22,000 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரவு செலவு திட்டத்தில் நிதிநிலை அறிக்கையில் பல புதிய திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதில் ஏற்கனவே பல திட்டங்களை இந்த அரசு தொடங்கியுள்ளது. முக்கியமான இதில் அம்சங்கள் எதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அதில் 200 யூனிட் ஃப்ரீ பவர் கொடுக்கறதுக்காக அது 1,545 கோடி. பயிர்க்கடன் அது 75,000 ரூபாய் வரை முற்றிலுமாக முழு வே வரும். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 35,000 ரூபா என்று வே வரும். அந்த திட்டத்தில் 6,082 கோடியும், அண்ணன் சீர் திட்டத்தில் 812 கோடி, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் 560 கோடி, வெற்றி வீடு திட்டம் 1000 கோடி, சிங்கப்பெண் ஃபோர்ஸ் படை அதில் 313 கோடி, ஊரக சாலைகள் அங்கே புனரமைப்புகளுக்கு 504 கோடி, ஸ்டிங் என்ற ஆன்டி நார்காட்டிக்ஸ் ஃபோர்ஸ் அதுக்கு 256 கோடி, தமிழ்நாடு வெற்றி என்ற ஊரக பகுதியில் செயல்படுத்த ஒரு பெரிய திட்டம் அதுக்கு 2,283 கோடி மூலதன செலவில். காம்ப்ரிஹென்சிவ் சீஃப் மினிஸ்டர்ஸ் இன்டகிரேட்டட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மிஷன் என்ற திட்டத்தில் 2,077 கோடி அலாட்மெண்ட்டு. இது போன்ற பல திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் இந்த நிதிநிலை அறிக்கையில் மற்றும் இந்த வரவு செலவு திட்டம் ஒரு பேலன்ஸ்டான பேலன்ஸ் எஃபர்ட்டு. ஏன்னா ஒயிட் பேப்பரில் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு நிதி நிலைமை மிகவும் இக்கட்டான நிலைமையில் தான் இந்த கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இருந்தது நிலை. அது இந்த 3 மாதங்களில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வரவுகளை அதிகரிக்கிறதுக்கு பல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நமது நிதியமைச்சர் அவர்கள் விரிவாக விளக்கம் இதில் நிதி அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் செலவு சைடில் நிறைய ஆப்டிமைசேஷன் அண்ட் செலவு சைடில் எஃபிஷியன்சி கூட்டுறதுக்காக நடவடிக்கை பல எடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் இந்த நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் என்று நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். ஸோ அதன் மூலமாக புதிய அடிஷ்னல் ஃபிஸ்கல் ஸ்பேஸ் கிரியேட் செய்யப்பட்டுள்ளது. அதில் அந்த ஃபிஸ்கல் ஸ்பேஸ் என்பது கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 கோடிக்கு அளவு தான் இப்போ படிப்படியாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வருகிறோம். அது எந்த அளவுக்கு அது எக்ஸ்பேன்ஷன் நடக்குதோ அந்த அளவுக்கு தான் புதிய திட்டங்களை நம்ம அதில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இந்த விவரமெல்லாம் நம்ம ஒயிட் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போதெல்லாம் நான் எடுத்து சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த நிலைமை நிதி நிலைமை இருக்கிற சுச்சுவேஷன் ஒரே ஆண்டில் அது சீர் செய்ய முடியாது. ஒரு குறைந்தபட்சம் 2 ஆண்டு ஆகும்.
அதுவும் வந்து அவசரப்பட்டு ஏதாவது மொத்தமாக நம்ம வந்து ஏதாவது பெரிய செலவுகள் எடுக்கிற நிலைமையிலையும் இல்லை. மொத்தமாக எடுத்தாலும் அது வந்து அரசோட பேசிக் ஃபங்க்ஷனிங் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதனால தான் படிப்படி அப்ரோச் வந்து நாங்கள் நீதித்துறையிலேருந்து வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதுபடி தான் இந்த நிதிநிலை அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது, செய்யப்பட்டுள்ளது. சார், இந்த வெற்றி திட்டம் எத்தனை பேர், இந்த வெற்றி பேர்ல எத்தனை திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு, அதுக்கு அமௌண்ட் எவ்வளவு ஒதுக்கிருக்கு? வெற்றி நிறைய இருக்கு, அது வந்து பல திட்டங்கள் இருக்குதுங்க. நீங்களே கணக்கு போட்டுடலாம். சம்மரைஸ் பண்ணுங்க, தனியாக கொடுக்க சொல்கிறேன். நிலுவைத் தொகைன்னு பண்ணால் ஒரு 7,000 crores வரல, 5,600 crores அந்த இது சர்வீசஸே வரும். அவ்வளோதான், 7,000 crores இந்த இருக்கிற இதில் வந்து சுமார் 7,000 கோடி வந்து வர வேண்டியது. Budget specially you would have noticed already that we have mentioned that lot of effort has been taken already for for efficient in terms of revenues, additional revenues, to get what was being leaked, there was leakage, is to bring them back to our treasury. In that respect, about 2,000 crores has come on that. Then there are other efforts which have been taken to just one moment. Revenue efforts which have been taken, in particular on the liquor side, about 1,500 crores. Then there is that action is being taken on stamps and duties registration side also, to review the anomalies and GLVs that we are underway. That the outcome should be seen in next few months. Then we are also worked a lot on commercial taxes side, on the GST side. As I had mentioned earlier during the white paper time also, that there is a need to gain confidence from the taxpayers, and that comes only when we give clean tax administration, and and that needs a good faceless tax administration system. So in the faceless tax administration system வந்து GST ல கொண்டு வந்ததனாலயும் மற்றும் அதில் வந்து ஆடிட் ஆஸ் வெல் ஆஸ் ஸ்க்ரூட்னி அதையும் ஃபேஸ்லெஸ் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஜிஎஸ்டியிலே வந்து நம்ம பார்க்க போனீங்கன்னா we are expecting a normal growth of 12% plus over and above that of 4,000-5,000 crores of gain on account of this interventions, these initiatives. Yes, we are expecting that. And so the income source of talking about the tax and the return ஒவ்வொரு முறையுமே வந்து அது கூடுதலா வேற எந்த இதுமே பிளான் பண்ணலையா? ஏன்னா ஒண்ணே வந்து பார்த்தோம்னா டாக்ஸ் கலெக்ஷன் பண்றீங்கன்னா டாப் மார்க்னா மணல் சம்பந்தமா இருக்கு. வேற மற்ற துறையில இருந்து செலவின குறைச்சி வட இன்கம் சோர்ஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணவே இல்லையே? பண்ணியிருக்கோம். அப்சல்யூட்லி. அது நீங்கள் லெட்டஸ் எந்த துறைன்னு சொல்கிறீங்க? நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் பார்க்க போனீங்கன்னா மாநிலத்துக்கு வந்து சில ரெவென்யூ சோர்சஸ் மட்டும்தான் இயர்மார்க் செய்யப்பட்டுள்ளது. அதை பார்க்க செய்யப்பட்டுள்ளது. ஸோ அதில் வந்து ஜிஎஸ்டி ஒன்று, ரெண்டாவது வந்து அதில் வந்து டேக்ஸ் ரேட்ஸ் வந்து இப்போ வந்து மாற்றம் செய்கிறதுக்கு நம்ம மாநிலத்துக்கு தற்போது அதிகாரம் இல்லை. அந்த டேக்ஸ் ரேட் வேரியேஷனாக பண்ணணும்னா வெறும் ஜிஎஸ்டிசி கவுன்சில் தான் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்து வேட்டில் வந்து பெட்ரோலியம் ஆஸ் வெல் அஸ் ஆல்கஹால் இந்த ரெண்டுலேயும் இருக்குது. அதில் வந்து தேர் இஸ் ப்ரொவிஷன் வித் ஸ்டேட் ஹேஸ், அதில் தான் ஸ்டேட் கொஞ்சம் லீவே அதில் மட்டும் தான் இருக்கிறது. ஆனால் இன்றைய நிலைமை எப்படின்னா பெட்ரோல் ப்ரைஸ், டீசல் ப்ரைஸ்லாம் ஏற்கனவே அதிகரித்து இருக்கிற நிலைமையில் கூடுதலாக டேக்ஸ் ரேட்டை வந்து புதிய நிதி சுமையை வந்து கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி நிலைமை இப்போ இல்லை. அது அப்புறம் அடுத்தது வந்து லிக்கர் பார்த்தோன்னா லிக்கர் ஆல்ரெடி நம்ம வந்து டேக்ஸ் இட்ஸ் பீன் டேக்ஸ்ட் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் டேக்ஸ்ட் இன் தி ரேட்ஸ் இன் தி அரவுண்ட் அதர் ஸ்டேட்ஸ். அது தவிர பார்க்கணும்னா ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் ரேட்ஸை கொஞ்சம் மாற்றுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. அதில் ஒரு மைனர் சேஞ்சஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்.
அதில் முக்கியமாக சேஞ்சஸ் பண்ண வேண்டியது வந்து கைட்லைன் வேல்யூயும் அனாமலிஸ் சில சிட்டிக்கு ஃபார் சென்னையில் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ரேட்ஸ் கம்மி, சிட்டிக்கு வெளியில் ரேட்ஸ் அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரி அனாமலிஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அது இன்னும் 1-2 மாதங்களில் அது கரெக்ட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் லிமிட்ஸ் இருக்குது பார்க்க போனீங்கன்னா. தேர் ஆர் ரெசிடுவல் டேக்ஸ் பவர், டாக்ஸேஷன் பவர் எல்லாம் ஒன்றிய அரசு தான் இருக்குது. ஸோ டாக்ஸேஷன் பொறுத்தவரை ரொம்ப லிமிட்டட் ஃப்ளெக்சிபிலிட்டி வித் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். நம்ம மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களிலும் அந்த லிமிட்டட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறது தான் ஒன் ஆஃப் தி கம்ப்ளைண்ட்ஸ் ரேஸ்ட் பை ஆல் ஸ்டேட்ஸ். அண்ட் அது பண்ணிட்டு வருது. இல்லை let us be clear. ஒன்று இல்லை, நீங்கள் வந்து மொத்த பற்றாக்குறைன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து 1.22 lakh crores, 1,22,000 கோடி வந்து கணக்கெடுப்பது. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டிபின்னு கணக்கெடுப்போம். அதாவது மொத்த மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கு. அந்த கணக்கில் பார்த்தோன்னா அது கரெக்டாக உங்களுக்கு ஜஸ்ட் 3% கொஞ்சம் கம்மியாக வருது. அது விதின் தி லிமிட்ஸு. கடன் நான் ஏற்கனவே ஒயிட் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது நான் கிளியராக சொன்னேன், எந்த கவர்மெண்ட்டும் தமிழ்நாட்டில் எந்த மாநிலங்களாக இருந்தாலும் கடன் வாங்குவது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பர்மிஷன் இல்லாமல் வாங்க முடியாது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் பர்மிஷனோடு தான் வாங்குவோம் நம்மளும். இந்த 1.22 lakh crores தான் 3%க்குள்ளே இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்க வேண்டியது வரும். அப்படி கடன் வாங்கணும்னா 1.22 lakh crores நெட் நிகர கடன் சொல்கிறது. அதாவது வரவாய் கடன் செலுத்துறதுக்கு வந்து நிகர கடன் பார்க்க போனீங்கன்னா அந்த கணக்கு வருது. அப்படி பார்க்க போனீங்கன்னா அதை பார்க்க போனோம்னா ஏற்கனவே நம்ம கடந்த ஆண்டு 14 சொன்னது கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி வந்து கடன் இருக்குது. இப்போ அது வந்து இந்த வருஷத்துக்கு இறுதியில் வந்து பார்க்க போனால் கடன் குறைக்க முடியாது. லெட் அஸ் பி கிளியர். நீங்கள் அடுத்த 50 வருஷத்துக்கு கூட கடனை வந்து குறைக்க முடியாது. அதை வருஷம் கூட தான் செய்யும். அதை கூடுற ரேட் வந்து வருவாய் வளர்றதோட கம்மியான ரேட்டில் கூடும். அதாவது நம்ம இன்கம், நம்ம கடன், நம்ம வீட்டில் கடன் வாங்குறோம் இல்லையா, கடன் வாங்கினா வந்து நம்மளோட இன்கம் வந்து ஷுட் ரைஸ் ஃபாஸ்டர் தேன் தி கடனோட ரேட். சரிங்களா? ஸோ இதில் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் இந்த கடனை வந்து கடந்த ஆண்டு வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்கும்போது அது வந்து ஜிஎஸ்டிபியில் வந்து 28% வந்து வருது. அவுட் ஆஃப் மொத்த மாநிலத்தின் மொத்த டொமஸ்டிக், அதாவது உள்நாட்டு உற்பத்தி வருது. இந்த 11.12 ஆகும்போது பார்க்க போனீங்கன்னா அது வந்து 27% குறையும். படிப்படியாக குறைகிறதுக்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ரெண்டாவது முக்கியமானது வந்து இன்னொரு முக்கியமான இண்டிகேட்டர் என்னன்னா, நம்ம வருவாய் எவ்வளோ, நம்ம மொத்த வருவாய் எவ்வளோ வருதோ நம்ம பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் கோடின்னு சொன்னாலே கணக்கெடுத்தோம். நம்ம அந்த 3.5 லட்சம் கோடிக்கு வந்து நம்ம கடன் கணக்கு பார்த்தோம்னா 10 லட்சம் கோடி இந்த கடந்த ஆண்டில் வந்து அது வந்து 3.4 மடங்கு இருந்தது. 3.4 டைம்ஸ். ஆமாம், 3.4 டைம்ஸ் இருந்தது. மொத்த ரெவன்யூ மொத்த ரெவன்யூ ரிசீட்ஸோட 3.4 டைம்ஸ் இருந்தது கடந்த ஆண்டு கடன் அளவு. இந்த ஆண்டு வந்து இந்த நம்ம கடனை வந்து அந்த அளவுக்கு நம்ம ரைஸ் பண்ணாதனால இந்த ஆண்டு வந்து அது 3.17% குறையும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் கடந்த லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி கடன் வாங்குறதுல தப்பு இல்லை, வளர்ச்சிக்காக கடன் வாங்கியே ஆகணும். ஆனால் கடன் வாங்குறது போது அது வந்து நம்ம ரெவன்யூ அது தக்குவார அதிகமாக கூடுனா தான் அது வந்து சரி. வீட்டில் வந்து ஜஸ்ட் பிகாஸ் நம்ம வந்து பேங்க்கில் கடன் கொடுக்கறதுனால நம்ம பேங்க்கில் கடன் வாங்க மாட்டோம் இல்லையா, நம்ம வரவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து தானே வாங்குவோம். அதே மாதிரி தான் நம்ம வருவாய் எவ்வளோ இருக்குது பார்த்து தான் அது தக்குவார தான் நம்ம கடன் வாங்குறது. எந்ததுங்க? அதான் 1.22 lakhs 1.11 தான் சொன்னேன். அதுதான் கடன் வேணும். அதான் பற்றாக்குறை கடன் வாங்கிட்டு ஃபுல்ஃபில் பண்ணுவோம். ஆமாம் ஆமாம். No, let us be clear. நீங்கள் இல்லை அப்படி சொல்லலை. இட் இஸ் நாட் லைக் தட்.
அது வந்து படிப்படியாக டெஃபினட்டாக ஆஸ் ஐ செட் earlier ஆல்சோ வெற்றி தமிழகம் டாக்குமெண்ட் வந்து எங்களோட கைடிங் டாக்குமெண்ட் ஃபார் அவர் கவர்மெண்ட். வெற்றி தமிழகம் டாக்குமெண்ட் வந்து கேபினெட்டில் பாஸ் பண்ணி அது கைடிங் டாக்குமெண்ட். அதில் இருக்கிற எல்லா திட்டங்களையும் செயல்படுத்துறது தான் எங்களோட அதுக்கு தான் நம்ம அதுக்கு தான் நானும் இருக்கிறேன். இங்கே வந்து அதுக்கு தேவையான நிதிகளை மொபிலைஸ் பண்ணுறது தான் இருக்கிறேன். ஆனால் அந்த நிதி மொபிலைசேஷன் ஒரே நாளில் ஒரு மாதங்களில் பண்ண முடியாது. அவர் நிதி அமைச்சரில் அப்போனத்தோட சொன்ன மாதிரி அதுவும் 1 year 1.5 2 years ஆகும். அது வந்து அது அந்த ஃபிஸ்கல் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண தான் புதிய திட்டங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே வரும். இப்போவுமே பார்க்க போனீங்கன்னா இந்த லாஸ்ட் 4-5 monthஸில் பல திட்டங்கள் ஏற்கனவே பெரிய திட்டங்கள் வந்து ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டுள்ளது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஸோ இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்து கூடுதலாக அந்த பிக் டிக்கெட் ஸ்கீம்ஸ் லைக் இன்க்ரீஸிங் இந்த பென்ஷன் ஃபார் women, it will come, definitely it will come in stages. It's a matter of just maybe probably 1 year, within next 1 year definitely it will come, not even 1 year. We are expecting revenues grow பண்ண அது படிப்படியா வரும். No, what we pointed out was that about 15,000 crores we have additional fiscal space have been created from the revenue side. Please also recognize that on the expenditure side lot of work has happened, particularly in reducing the quality of expenditure in capital works, in procurement, which Honorable Minister had pointed out, right? Okay, and we expect that what is 5,000 crores last year is 6,000 crores this year, because we do more work out of the same money. I hope you understand, right? But don't you think schemes like this gold scheme and further have burden things? Which one? Gold scheme, don't you think that is No, I'm sorry. I don't agree with you on that point. To say that these welfare schemes are simply doles and etc. is not something which we don't subscribe to completely. I think there is a need for a balance between welfare schemes and physical capital. Welfare schemes which including scholarship you may call welfare schemes, you see. And there are many schemes which are for empowerment of women, right? There was a time when a free cycle scheme was called a dole, and then everybody started saying it is one of the best schemes that was introduced subsequently and which we are implementing till date, right? So we cannot say that they are per doles per se. They are welfare schemes. They are intended for providing social and human capital, enhancing social and human capital. But that is not all. We need both. We need all three. நமக்கு தேவையானது social capital வேணும், human capital வேணும், முக்கியமாக physical capital வேணும். All three capitals we have to work on, right? So we are balancing them. If you notice one thing, that this government has not cut down any welfare scheme, because they are Honorable Minister has already said in the thing also that all these welfare schemes, if you have seen one of the paragraphs there, they specifically said all these welfare schemes are not largesse. They are there for as an investment in human capital and social capital, right? So this budget is a balance between the two. We have, as you see, there is a demand for increasing the welfare schemes, but we could not increase certain things immediately. We will increase as we increase our fiscal space, as we provide a balanced allocation between physical capital and human capital and social capital, right? So we have to go balance. We must எல்லாரும் இதில் முக்கியமான புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா வந்து வெல்ஃபேர், அதாவது நலத்திட்டங்களும் முக்கியம் தேவை, மூலதன செலவுகள், ரோடு கட்டமைப்பு திட்டங்களும் தேவை, ரெண்டுமே தேவை. ஒன் cannot hurt the other. ஒன்று வந்து அதை வந்து hurt the other, right? ஸோ அதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் வந்து நிதிநிலை அறிக்கையில் மூலதன செலவுகள் வந்து 10% அதிகரிச்சுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த ஒர்க்கிங் ஹாஸ்பிட்டலான அந்த தனி கார்பரேஷன் பெரும்பாலான ஸ்கீம்ஸ் வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. அப்படின்ற போது இந்த மூலதன செலவுகள்லாம் பெரும்பாலும் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் தான் போகுதா? அதில் என்ன மாதிரி பாலிசியை கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க? கவர்மெண்ட்டோட எங்களோட சொல்கிறேன். நீங்கள் ஹாஸ்டல் பார்க்குறீங்க, ஹாஸ்டல் சொல்கிறீங்க, எக்ஸாம்பிள் ஹாஸ்டல் இன்னொரு ரெசிடென்ஸ் மெத்தட்லாம் இருக்குது. வாட் இஸ் தி ரோல் ஆஃப் அ கவர்மெண்ட்? டு ப்ரொவைட் சர்வீஸ்,
கட்டுறது வேலையை சர்வீஸ் ப்ரொவைடர் வேலை. ஹாஸ்டல் அகாமடேஷன் கொடுக்கறது தான் கவர்மெண்ட்டோட ரோல். அந்த ஹாஸ்டலில் கட்டுறது கவர்மெண்ட்டோட ரோல், நாட் நெசசரிலி ரோல், ரைட்? ஸோ அந்த தி பப்ளிக் பவர் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் என்ன பண்ணுறது, தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் எதுக்காக போகிறதுன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து ப்ரைவேட் செக்டர்லேருந்து பண்ணிவிட்டு அதில் வந்து நமக்கு வந்து நல்ல குவாலிட்டி ஹாஸ்டலில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து தங்க வைக்கிறது தான் நம்மளோட ரோல் இல்லையா. நம்மளாக கட்டி அதில் தான் நான் தங்க வைக்கணும்னு சொல்கிறது தான் வந்து அரசோட இதில். அது வந்து இது ப்ளஸ் கவர்மெண்ட்டில் நம்ம ஒரு கட்டினோன்னா அதில் உங்களுக்கே தெரியும், அதில் வந்து ஓவர் எஸ்டிமேஷன் பண்ணி பல இது வந்து இது காமன் திங் விச் ஹாஸ் பின் தேர் இன் எக்ஸிஸ்டன்ஸ். ரொம்ப ரிஸ்க் இது பண்ணுவாங்க. ஆஸ் பர் டிசைன் வந்து ஓவர் டிசைன் பண்ணி அதில் காஸ்ட் ஆர் ஜென்ரலி ஹையர். ப்ரைவேட் செக்டர் இஸ் ஃபார் மோர் எஃபிஷியன்ட். இதனால தான் பிபிபி சிஸ்டம் வந்து எல்லா துறைகள்லையும் பிபிபி பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ண முடியாது. தட் இஸ் நாட் பாசிபிள். பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடில் வந்து பிபிபி சில செக்டர்ஸில் வந்து டெஃபினட்டாக பண்ணலாம். ஆஸ் லாங் ஆஸ் தி குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், தி ஆப்ஜெக்டிவ் இஸ் டு ப்ரொவைட் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டர் கேன் கான்ட்ரிபியூட். அது பண்ணுறது நல்லது. ஸோ நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க போனீங்கன்னா எங்கள்கிட்ட கடன் வாங்குறதுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குதுன்னு நான் போன தடவை சொன்னேன். ஸோ இப்போ நான் வந்து இதில் நாங்களே வந்து கட்டணும், அதுக்கு நாங்கள் பணம்னா கடன் வாங்கணும். கடன் வாங்கினா இவ்வளோ தான் கடன் வாங்க முடியும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா எங்களுக்கு 10,000 வீடு தான் கட்ட முடியும். 10,000 ஹாஸ்டல் தான் ஒரு வருஷத்துக்கு 10,000 15,000 ஹாஸ்டல்லாம் கட்ட முடியும். இதே இது ப்ரைவேட் செக்டர் மூலமாக பிபிபி மூலமாக 1 லட்சம். இப்போ இந்த ஸ்கீம் இஸ் ஃபார் 1 lakh ஹாஸ்டல் பெட்ஸ், ரைட்டுங்களா? ஸோ அதனால் we have to see that private சில ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம பிபிபி மோடில் நம்ம வந்து ப்ரொபோஸ் பண்ணலாம். No. Tanyar, let us understand. Tanyar Mayam is different from, let us understand, Tanyar Mayam is privatization. Public private partnership is public partnership. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க ப்ளீஸ் ஸ்டடி எக்கனாமிக்ஸ் பிஃபோர் யூ கம் டு. Why is capex down from the interim budget? Any reason? Yeah. The capex is now actually it's down by minor thing is there. There's only minor reduction in capex is shown here. Please understand, as I said earlier also, just now I mentioned that 56,000 crores today, take 10%, is 62,000 to 65,000 of yesterday. I hope you got my understanding. பள்ளி கல்வித்துறையை பொறுத்தவரை அதில் வந்து நீங்கள் வந்து எந்த திட்டமும் எதையும் குறைக்கவில்லை. ஃபர்ஸ்ட் லெட் அஸ் பி கிளியர். இன்ஃபேக்ட் புதிய திட்டங்களை அறிமுகம் தான் படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பட்ஜெட்ஸில் பார்த்தீங்க, பட்ஜெட்டை டீட்டெயிலாக பாருங்கள். இல்லை நான் சொல்கிறேன், இல்லை அவர் சொல்கிறத முடிச்சிடுறேன், அவர் சொல்கிறத முடிச்சிடுறேன். அதில் என்ன பள்ளி கல்வித்துறையை பொறுத்தவரை அந்த எஸ்டிமேஷனில் வந்து நாங்கள் அப்புறமா என்ன பார்த்தோம்னு சொன்னால், அங்கே வந்து சேலரிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் எஸ்டிமேஷன் கொஞ்சம் அதிகமாக ஆகியிருந்தது இன்டரிம் பட்ஜெட்டில். அதனால வந்து அதை நாங்கள் கரெக்ட் பண்ணோம் இல்லையா. அதனால தான் அந்த கொஞ்சம் மைனர் கரெக்ஷன். 1000 எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 1000 crores என்னமோ குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். 4,000. இட் இஸ் ஒன்லி பிகாஸ் அந்த என்னன்னா ஒரு இடத்துல வந்து சேலரி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஓவர் எஸ்டிமேஷன் ஆயிருந்தது. அது மட்டும் தான் குறைஞ்சிருக்கு. எந்த மேஜர் ஐட்டமும் குறையல. நோ ஐட்டம் ஹஸ் பின் ரெடியூஸ்டு. இதில் வந்து இன்ஃபேக்ட் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் இப்போ இந்த அது ஸோ மெயின்டெனன்ஸ் அந்த இதில் எதுவும் குறைக்கப்படல. இன்ஃபேக்ட் நீங்கள் கணக்கெடுக்க பார்க்கணுன்னா எப்படி பார்க்கணுன்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா செலவு வந்து ஆக்சுவல் செலவு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு 42,351 கோடி. 42,351 கோடி. இன்டரிம் பட்ஜெட்டில் 48,531 கோடி. அதாவது ஒரு ஆண்டில் 6,000 கோடி அதிகமாக வந்து எஸ்டிமேஷன் வித்தவுட் எனி நியூ ஸ்கீம்ஸ். அதில் என்னன்னா சேலரி அந்த ஒரு பர்டிகுலர் டிமாண்டில் வந்து 1-2 டிமாண்டில் வந்து சேலரிஸ் கொஞ்சம் அதிகமாக எஸ்டிமேட் பண்ணதுனால அதை நாங்கள் கரெக்ட் பண்ணி 44,000 கோடியில் 44,500 கோடி கொண்டு வந்திருக்கோம்.
ஸோ இந்த ஆண்டு வந்து 42,351 கோடியிலேருந்து ஸ்கூல் எஜுகேஷனோட அலாட்மெண்ட் வந்து 44,527 கோடியாக அதிகரித்து இருக்கிற நாங்கள் வந்து டிமாண்ட் குறைக்கல. ஐபி தவிர அந்த அன்ஃபார்ச்சுனேட்லி அது எஸ்டிமேட் இருக்குது, நம்ம கரெக்ட் பண்ணுறோம். போன நிதியாண்டுல வந்து 46,000 கோடி இல்லைங்க, நானும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நானும் என் பட்ஜெட்டை வந்து 48,000 போட்டோம், இதே செலவு தான் ஆகும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், செலவு ஆகிறது வந்து சேலரிஸில் நான் வந்து இன்னொரு 4,000 கூட கூட்டி போட்டேன்னு வச்சுங்களேன், கடைசியில் அது செலவாகாது, அதே செலவு தான். நீ போன வருஷம் பார்க்க போனீங்கன்னா பட்ஜெட்டில் வந்து இப்போ வந்து 42 ஆக்சுவல் செலவு வாங்கினது வந்து இது வந்து 42,351 கோடி தான் ஸ்கூல் எஜுகேஷனில், சரிங்களா? இப்போ நம்ம அலாட் பண்ணது 44,525 கோடி, அதாவது 6% 7%, அவ்வளோதான். சேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளோதான் ஆகும். 20% சேலரிஸ் ஒரு வருஷத்துல இன்க்ரீஸ் ஆகாது. வெயிட் நான் எல்லாருக்கும் ஐ கிவ் யூ சான்ஸ், ஜஸ்ட் ஒன் பை ஒன் நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ். அண்ணன் சீருக்கு வந்து அறிவிச்சிருக்கீங்க 800 crore. அந்த கோல்ட் காயின் பர்சேஸ் எப்படி இருக்கும்? இது வந்து அந்த டீடைல்ஸ் வந்து அவங்க அங்க இருந்து கொடுத்துருவாங்க, அந்த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. நாங்க ஆமா இல்லை மொத்தமாக இல்லை மொத்தமாக வந்து ஓவரால் வந்து நான் வேரியஸ் திட்டங்கள் நான் சொன்ன மாதிரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா திட்டங்களும் வந்து நலத்திட்டங்களை வந்து இலவச திட்டம்னு கன்சிடர் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட், ரைட்? பட் இருந்தாலும் அந்த ஓவரால் வந்து கிட்டத்தட்ட 18,000 கோடி வந்திருக்கு. இந்த ஆர்பி பார்த்தீங்கன்னா 13,000 crores. ஓவரால் ப்ளஸ் மைனஸ் கொஞ்சம் நெகட்டிவ் ஐ ஹவ் கால்குலேட்டட் 18,000 கோடி என்னமோ வந்தது. 18,000 அவ்வளோதான் எங்களால் இந்த வருஷம் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சது. அன்ஃபார்ச்சுனேட்லி we would like to provide more. நான் இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? Spending discipline, as we said, on spending discipline is as important as revenue mobilization. On spending discipline, definitely, as we can see, in all procurements which we are seeing a minimum saving of 10. We are already started seeing a minimum saving of 10%, and some of them are going to even 20%, as much as 20%, depending upon the sector in which it is going. See, I will have to stop, otherwise you நிறைய நீங்க உங்க முதல்ல கேட்டோம், இவர் இல்ல அவர் முதல்ல சொல்றேன், நீங்க ஏற்கனவே பேசுறீங்க. இல்லை இந்த டிசிஷன் வந்து இப்போ தற்போதைக்கு இந்த டிசிஷன் எதுவும் எடுக்கல, நைதர் ஃபார் நார் அகேன்ஸ்ட் எடுக்கல இதுவரை. தட் இஸ் ஆஸ் இட் இஸ் வெயிட்டிங். வாட் இஸ் பிஎம் ஆவாஸ் யோஜனா அர்பன் ரூரல் இருக்கு. அப்படின்ற போது ஏற்கனவே மாநில அரசு நிதிகள் கூட எவ்வளவு பேச்சுவார்த்தை இருக்கு. அப்படி இருக்கும்போது வெற்றி வீடு திட்டங்களுக்கு என்ன இது சார்? அந்த நீங்க பிஎம் ஆவாஸ் யோஜனா ரூரல்ல இருந்தா நீங்க சேலரி பண்ண போறீங்களா, இல்ல முழுவதும் ஸ்டேட் ஃபண்ட்ல பண்ண போறீங்களா? இது வந்து முழுசா ஸ்டேட் ஃபண்ட்ல பண்ணுறோம். லெட் மீ பி கிளியர். ஏன்னா இதுல வந்து என்னன்னா அங்க வந்து அதுல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஸ்கீம்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த ஸ்கீம் செயல்படும். அந்த ஸ்கீம் இண்டிபெண்டா செயல்படும். இது வந்து இண்டிபெண்டா செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சார், டாஸ்மாக் கடந்த ஆண்டு எவ்வளவு ரெவென்யூ வந்திருக்கு? இப்போ லீக்கேஜ் வந்து ஸ்டாப் பண்றதுக்காக இந்த கேसेसக்கு ஸ்பெஷல் ஃபீஸ் போட்டுருக்கோம். இதனால இந்த வருஷத்துல நம்ம எவ்வளவு அதிகமா இந்த ஓவரால் அதுல ஏற்கனவே அண்டர் மினிஸ்டர் இதுல ஸ்பீச்ல சொன்னாங்கல்ல, அந்த இதுல வந்து மினிமம் 1,200 crores வேற டோட்டல் ரெவென்யூ சார். excise from excise plus VAT in the current year. இந்த வருஷம் வந்து we are expecting on alcohol both from VAT and excise duty 55,962 crores. 56,000 வச்சுக்கலாம் ரவுண்டா. 56,000 crores we are expecting. Last year was 51,000 crores. இதுல வந்து net. Sir, how do you hope to keep the fiscal deficits like 3? You are talking about the interim also set 3. You are talking about a lot of issues interim versus the current one. So how do we keep it at 3? What will help? No, let us be practical also. We want
we are trying to keep it within 3. We are budgeted as 3. But there are certain items which Government of India may agree to us to give additional borrowing. We may need to borrow a little more in case Government of India agrees to, on power sector side particularly. You know, power sector is one which needs further correction in terms of efficiency and other things. So adula vandu investment needs to be done. So adukku we may, if necessary, go for further borrowing if Government of India agrees. So it all depends upon what Government of India But between the revenue mobilization and spending efficiency, you are hoping to keep it at 3%. Yes, that's right. Sir, in the last 85 days, எவ்வளோ சார் லோன் வாங்கிட்டு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் வெளியில சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம எவ்வளோ சார் லோன் வாங்கி இந்த 85 days அந்த கவர்மெண்ட் approximately 21,000. And last year it was Last year was little 500 crores less. The Russia was 30,000 crores. this year வந்து சுமாரா 21,000 கோடி எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் குவார்டர் வரை. கடந்த ஆண்டு வந்து அதுலேருந்து ஒரு 500 கோடி கம்மியாக இருந்தது. அதுக்கு முன்னாடி 30,000 கோடி இருந்தது. அதுக்கு முன்னாடி 30,000 கோடி இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்துக்கங்க, நாங்கள் கடன் அளவு எப்படி எடுக்கிறது வந்து நம்ம வீட்டை ஃபேஸ் இட் அக்கார்டிங் டு அவர் அப்சல்யூட் ரிக்வயர்மெண்ட். ஓவரால் நம்ம வந்து மாதம் எப்படி கடன் எடுக்கிறோன்னு டஸ் நாட் மேட்டர். ஆஸ் யூ சி, போன ஆண்டு 500 கோடி கம்மி, அதுக்கு முன்னாடி 10,000 கோடி ஜாஸ்தி, ரைட்டுங்களா? ஸோ லெட் அஸ் நாட் கம்பேர் ப்ரீவியஸ் குவார்டர் டு குவார்டர், இட் டஸ் நாட் ஹெல்ப். நம்ம ஓவரால் பாரோயிங் வந்து அரௌண்ட் 1.22 lakh crores பிளான் பண்ணிருக்கோம். சரியா? ஆமாம், திஸ் இஸ் விதின் வாட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ்ஸ். அதனால தான், இல்லாட்ட வில் நாட் பி. இது விதின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவலில் தான் வரும். அது NHA அடிஷ்னல் நிதி தட்டுறதுக்காக அது பல இது சொல்லியிருக்கோம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ப்ளீஸ் நோட் தட் வி ஹவ் ஆல்ரெடி மென்ஷன்ட் பல இது பட்ஜெட் ஸ்பீச்சில் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் நிறைய இதில் அந்த சொல்லியிருக்கோம். சார் மின்சார பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் கிராஸ் கான்ட்ராக்ட் மெத்தட்ல ஏற்கனவே சிக்கல் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 1000 பஸ்ஸும் அந்த GCC மெத்தட் தான் வரப்போல, இதை முழுவதும் நம்ம ப்ரொமோட் பண்ணி நம்மளே எடுத்துக்கிறோம். இந்த 1000 பஸ்ஸஸும் GCC மாடலில் தான் வரப்போகிறது. GCC மாடலில் நீங்கள் சிக்கல்கள்னா மைனர் சிக்கல்கள்னு சொல்லும்போது எந்த இதையும் புதுசாக அறிமுகப்படுத்தும் போது சில சின்ன சிக்கல்கள் வரதான் செய்யும். அது வந்து இட்ஸ் அ வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ப்ராசஸ் ஆல் ஓவர் தி கண்ட்ரி. ஸோ லெட்ஸ் நாட் வரி டூ மச் அபவுட் இட். அது GCC மாடலில் தான் வரும். அது இதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு, பட்ஜெட் ஸ்பீச்சில் சொல்லணும். Can we stop now? Thank you very much.